நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? ஜோ சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பு. நிறைய மக்களும் சிறப்பா இருப்பாங்க, மகிழ்ச்சியோட இருப்பாங்க. நம்பிக்கையோட கதை சொல்ல போயிடலாம். ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா யாராவது கேள்வி கேளுங்க அப்படின்ற கேட்கறாங்க. ஒரு மாணவன் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது வகுப்பு எடுத்துட்டு இருக்க அந்த சப்ஜெக்டுக்கு தவிர்த்து வெளியே போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த உலகம் நல்லதா கெட்டதா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அந்த டீச்சர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, பூனையோட பற்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மாணவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கேட்ட கேள்விக்கும் இவங்க பதில் சொல்றாங்களே அப்படின்னு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு மறுபடியும் வா, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டு வா, நீ கேட்ட கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு. அவனும் கிளாஸ் முடிச்சோன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேட்கறாங்க, டே உனக்கு தெரியுமாடா, அவனுக்கு தெரியுமா பூனை பல்ல நீங்க போய் கிட்ட எல்லாம் போய் பாத்துருக்கீங்களாடா அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்கு யாரும் பதிலும் சொல்ல, யாருக்கும் தெரியல. அவனும் நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலைல மறுபடியும் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. டீச்சர் எனக்கு தெரியல டீச்சர், நீங்களே சொல்லுங்க. இப்ப பூனையோடைய பற்கள் அப்படின்றப்போ தாய் பூனையோடைய பற்கள், அதாவது பூனையோடைய குட்டிக்கு நல்லது. அதே எலி அந்த சைடு போச்சுன்னா அந்த பூனையோடைய பற்கள் அந்த எலிக்கு கெட்டது. சோ அதே மாதிரிதான் இந்த உலகமும். நாம் பாக்குற கண்ணோட்டத்துலதான் இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்றதுல இருக்கு. உலகம் அப்படின்னாலே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீ அதை எப்படி எடுத்துக்க போறியோ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. நிச்சயமாக விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டது போல நல்லதும் கெட்டதும் நம் கண் முன்னால் வைக்கப்பட்டிருப்பது. அதை அதாவது பகுத்து உணர்ந்து அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல அறிவும் கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ அதை உய்த்து உணர்ந்து அதுல எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ விரும்பி அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நல்லதை தேர்ந்தெடுத்தா நல்லதை பெற்றுக்கொள்வோம், கெட்டதை தேர்ந்தெடுத்தா கெட்டதை பெற்றுக்கொள்வோம். ஸோ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாமளே சிந்தித்து முடிவெடுத்துக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். இயேசுவின் தூய இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம், தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். உயர்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், தனிமை நீக்கி உறவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், இருதயம் தூய இருதயம், குறைவை நீக்கி நிறைவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், துயர
துயரம் நீக்கி மகிழ்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். மகிமை நிறைந்த இருதயம், ஆட்சி மிக்க இருதயம், இடைவிடாது அன்பு செய்யும் இயேசுவின் திரு இருதயம். இருதயம், தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். மறந்து அருளை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். எல்லை மறந்து அன்பை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். இருதயம், தூய இருதயம். காலம் மறந்து வரங்கள் அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். பலனை மறந்து பரிவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். என்றும் வாழும் இருதயம், வாழ்வை அளிக்கும் இருதயம். அஞ்சுவோர்க்கு அடைக்கலம் இயேசுவின் திரு இருதயம். இருதயம், தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். இருதயம், தூய இருதயம். இயேசுவின் தூய இருதயம். அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும். இருதயம், தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஒரு உற்சாகம் வந்து விட்டது கடல் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா நம்ம கடல் வணக்கம் நிகழ்ச்சியில ஆலய தரிசனம் அப்படிப்பட்ட ஒரு பகுதி. ஓகே, இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே இந்த தளத்துல இருந்து நம்ம வந்து என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான நாள். குறிப்பா இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி போன்ற மீடியாக்கள் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு நாள். என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக தொலைக்காட்சி தினம். ஸோ தொலைக்காட்சியை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படி நிறைய நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புதிய ஒரு கோணத்தில் புதிய ஒரு பார்வை, இது வரைக்கும் யாராவது இப்படி சிந்திச்சு பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி நாம கூட என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டா இருக்கலாம், வேணா சொல்லிக்கலாம், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அற்புதம். தொலைக்காட்சி தொடர்கள், சீரியல்ஸ் அப்படின்னு சொல்றப்போ, சீரியல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன்ஸ், நெகட்டிவான ஒரு சைடு. இந்த சீரியல் பார்க்கறதுனால அந்த சீரியல் பைத்தியங்கள், சீரியல் அடிமைகள் அப்படின்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய வார்த்தைகள் நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த சீரியல்ல இருந்து சில வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ அது என்னென்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சீரியல்ல இருந்து என்னப்பா தெரிஞ்சுக்கணும், நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய சீரியல்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அதுல இருந்து கூட இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுதான் அந்த கண்ணோட்டம் தான் இங்க டைரக்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு ஆங்கிள் இருந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்போ முதல் விஷயம், நீ எந்த தொலைக்காட்சி தொடர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல வரக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த வில்லன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த நாடகத்தினுடைய அந்த தொடரினுடைய ஹீரோ இல்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்றோம்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்ப எல்லோருக்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கின்றது. எல்லாருக்கும் பின்னாலும் இருக்கக்கூடிய கதை அவர்களுக்கு நியாயமானதாகத்தான் இருக்கின்றது. இப்போ என்னுடைய கதை எனக்கு நியாயமா இருக்கும். மேபி அது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ என்ன இவ்வளவு மோசமானவனா இருக்கிறான்னு என்ன பண்ணலாம், தோணலாம். ஆனா என்னுடைய கதை எனக்கு நியாயமான கோணத்திலிருந்து அதற்கு சில பின்புலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு மனிதரை நாம் காண்கிறோம் அப்படின்னா அவர் தோற்றத்தை வைத்தோ அவர் செயல்பாடுகளை வைத்தோ நாம் முடிவுக்கு வர கூடாது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கதை என்ன, அதை நாம் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், ஒரு முடிவுக்கு வரலாம், வராமலும் போகலாம். அதை பத்தி பிரச்சனை. ஆனா நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. எஸ், சிறப்பு ஜோ. சீரியல்ல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சீரியஸா பேசுவோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. அனைத்தும் உம்முடையவை. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப் பெற்றுள்ளீ. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோ
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற பதிலுரை பாடல் திருப்பாடல் நூலிலிருந்து எடுக்கப்படவில்லை. மாறாக தாவீது அரசருடைய வாழ்விலே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு குறிப்புகளாக எழுதி வைத்தார்கள். அந்த புத்தகம்தான் 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு. அரசர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள், எந்தெந்த நாட்டிற்கு போர் தொடுக்க சென்றார்கள் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்ற அந்த 1 குறிப்பேடு புத்தகத்திலிருந்துதான் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தாவீது அரசருடைய ஆட்சி காலம் நிறைவுறுகின்ற நேரத்தை பற்றி இதோ இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். அதற்காக வர இருக்கின்ற அவருடைய மகன்தான் அடுத்த அரசராக இருக்க போகிறார். அவர்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டப்போகிறார் என்பதை அறிந்து கொண்டவர் காரணமாக இதோ அந்த தேவாலயத்திற்காக பல விதத்திலே அவர் முன்னேற்பாடாக பொருட்களை வாங்கி வைக்கிறார். பொன்னும் வெள்ளியும் அந்த தேவாலயம் தேவைப்படுகிற எல்லா விதத்திலும் பார்த்து பார்த்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது 1 குறிப்பேடு புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள். இன்று நாம் தியானிக்க இருக்கிற பகுதியாக பார்க்கின்றோம் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் இறைவசனம் 10 முதல் 12 வரை உள்ள பகுதி. இதிலே பார்க்கிறோம், தாவீது அரசர் அனைத்து மக்கள் முன்னிலையிலே கடவுளை போற்றி புகழ்கிறார். சபையார் அனைவர் முன்னிலையிலே கடவுளை போற்றி புகழ்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் நூலிலே 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சபையார் நடுவிலே மக்களினத்தார் முன்னிலையிலே உம்மை ஏத்தி புகழ்வேன், நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதோ இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசர் செய்கிற செயல் என்ன? அனைத்து மக்கள் மத்தியிலே ஆண்டவரை புகழ்வது காரணம் என்ன? இதோ பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அனைத்து மக்களிடத்திலே அவர் ஆண்டவரை புகழ்கின்றார். எந்த ஆண்டவரை புகழ்கிறார்? என் மூதாதையரின் கடவுளாகி இஸ்ராயல் தெய்வத்தை நான் புகழ்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அந்த மூதாதையர் கடவுள் யார்? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே உம்மை நான் புகழ்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று முதல் சிந்தனையாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அனைத்து மக்களிடையிலே கடவுளை போற்றி கொண்டிருக்கிறோமா, புகழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக இதோ தாவீது அரசர் கூறுகிற வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும், எல்லா பொருட்களும் நம்முடையதல்ல, அனைத்தும் கடவுளுடையதுதான் என்று அவர் ஆணித்தரமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர் கூறுகிறார். விண்ணில் இருக்கிற அனைத்து பொருட்களும், மண் உலகில் இருக்கிற அனைத்து பொருட்களும் ஆண்டவருடையவைதான். எனவே தான் வெற்றியும் மேன்மையும் பெருமையும் மாட்சியும் வல்லமையும் அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது என்று கூறுகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் பெறுகிற ஒவ்வொரு பெருமைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு புகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஒவ்வொரு வாழ்த்தாக இருக்கலாம், ஒவ்வொரு மாட்சியாக இருக்கலாம், அனைத்தும் கடவுளுக்குரியதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். ஆணையிட வேண்டாம் என்று கூறுகிறார். காரணம் என்ன? விண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம், மண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம். விண்ணுலகம் கடவுளின் அரியணையாக இருக்கிறது, மண்ணுலகம் கடவுளின் கால்மனையாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆக இந்த உலகம் முழுவதுமே ஆண்டவருடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இதோ இந்த தாவீது அரசர் சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா? இதோ இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு பொருட்களும் ஆண்டவருடையவை. எனவே தான் திருப்பலியிலே மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக அமைந்திருக்கின்ற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? இவர் வழியாக இவரோடு இவரில். அந்த ஜெப பாட்டிலே பார்க்கிறோம், எல்லா புகழும் மாட்சியும் உமக்கே உரியது என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ அதே வார்த்தையை இங்கு வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடலிலே பார்க்கிறோம். இதோ தாவீது அரசர் கூறுகிறார், ஆண்டவரே எல்லா புகழும் மாட்சியும் உமக்கே உரியது. நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும், நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு பாராட்டுகளும், நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு போற்றுதலும் அனைத்தும் உமக்கே உரியது என்று கூறுகிறார். காரணம் என்ன? ஆண்டவர் தான் அனைத்தையும் கொடுக்கிறார், ஆண்டவர் தான் அனைவருக்கும் பெருமையை அளிக்கிறார், ஆண்டவர் தான் அனைவருக்கும் ஆற்றலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகம் நம்முடையதல்ல,
என்னுடையதல்ல, எனக்கானதல்ல, மாறாக இந்த உலகம் கடவுளுக்கானது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எல்லா பொருட்களையும் கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே தான். எனவே தான் இங்கு வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடலிலே 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் இறைவசனம் 12 பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் தான் ஒரு மனிதரை பெருமையாக்குவதும் ஒரு மனிதரை வலியவராக்குவதும் அவருக்கு மட்டுமே தான் உரியது என்று கூறுகிறார். எனவே இன்று நாம் யோசிப்போம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அனைத்தும் நமக்கே என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எல்லாமே கடவுளுக்குரியதுதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தாவீது அரசர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே நாமும் தெளிவான மக்களாக அனைத்து பொருட்களும் அனைத்து திறமைகளும் என்னுடையதல்ல, கடவுளுடையது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற வல்ல தெய்வமே இறைவா, இன்று நாங்கள் தியானித்த இந்த பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவரே நீரே எங்களுக்கு அனைத்தையும் தந்திருக்கின்றீர். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே உம்முடையதுதான் என்பதை அறிந்திருக்கின்றோம். நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு பாராட்டுகளும், ஒவ்வொரு புகழ்ச்சிகளும் அனைத்தும் உமக்கே உரியது என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுக்காக வாழாமல் பிறருக்காக உமக்காக வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தருவீராக. இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரை உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு உலக தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வேற ஒரு கோணத்துல பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பு வந்து நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாம் வந்து போய் பேசியிருந்தோம், கேட்டிருந்தோம்னா அவங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு கூட தோல்வி அப்படின்றது வரும், சந்திக்க நேரிடும். ஸோ நம்ம எல்லோருமே வந்து வாழ்ற வாழ்க்கையில ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது இவங்களாம் மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. என்னதான் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்தாலும் நமக்கும் தோல்வி ஃபெயிலியர் அப்படின்றத ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அதான் ஒரு தொலைக்காட்சியில் எவ்வளவு பெரிய கேரக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் கூட அந்த ஹீரோக்களுக்கும் வாழ்வில் தோல்வி என்பது உண்டு. அப்ப நமக்கும் வாழ்க்கையில தோல்வி என்பது உண்டு. அந்த தோல்வி வெற்றியாக மாற்றுவதற்கான வழிகளும் உண்டு. அதை பயன்படுத்தினால் வெற்றி, பயன்படுத்தலாம்னா அதே தோல்வியோட நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன முடிவுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதை எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளலாங்கிறத தொடர்ந்து பேசலாம். நவம்பர் 21 புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல். தாய் திருச்சபை புனித கன்னி மரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருநாளினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. நெடுங்காலமாக குழந்தை பேரின்றி வாழ்ந்த சுவக்கின் அண்ணா தம்பதியினர் தன் முதிர்ந்த வயதில் குழந்தை செல்வத்திற்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்து பிறக்கும் குழந்தையினை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு வாக்குறுதி அளிக்க மாசற்ற குழந்தையாக மரியா பிறந்தார். இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி மரியாவினை அவரது பெற்றோர் 3 வயதில் எருசலேம் ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்க மரியா ஆலயத்தில் திருவழிபாடுகளுக்கு உதவிகள் செய்து திருமறையினை கற்றுத் தேர்ந்தார். புனித கன்னி மரியா காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எருசலேம் ஆலயமானது சிதைவுற்று காணப்பட கிபி 543ஆம் ஆண்டு பைசாந்திய பேரரசர் முதலாம் ஜஸ்டீனியன் அவ்வாலயத்திற்கு அருகில் புதியதாக ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். அன்று முதல் இத்திருவிழா திருச்சபையினால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. புனித கன்னி மரியாவை ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த விழாவினை கிரேக்கர்கள் மரியா ஆலயத்தில் நுழையும் விழா என்று பக்தியோடு கொண்டாடி வருகின்றார்கள். 9ஆம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென்பகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழா
கிபி 1472 ஆண்டு திருப்பலி புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது. கிபி 1568 ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் இவ்விழாவினை திருவழிபாடு நாட்காட்டியில் நீக்கம் செய்ய திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் கிபி 1585 ஆண்டு திருவழிபாடு நாட்காட்டியில் சேர்த்தார். 16வது நூற்றாண்டு முதல் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இத்திருவிழா புனித மரியன்னை அமல உற்பவியாக பிறந்தார் என்பதினையும் தன் வாழ்நாள் முழுவதும் பாவ மாசற்று வாழ்ந்தார் எனவும் சான்று பகர்கின்றது. புனித மரியன்னை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களின் ஞானத்திற்காக ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு எடுத்து பேசியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி முதல் முறையாக கூட அது இருந்திருக்கலாம். அந்த வகையில சீரியல்ல இருந்து அந்த கதாபாத்திரங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள பாடங்கள் அடுத்ததா என்ன? அடுத்தது என்னன்னா, ஒரு தொலைக்காட்சி தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், வில்லன், வில்லி இப்படி இருக்கிறது போல நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ், துணை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்களும் இருக்கும். ஹீரோவுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை ஏதாவது திடீர்னு அவங்க வந்து ஒரு 2-3 நாள் 2-3 தொடர்கள் இல்லை ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு போறவங்கள கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இப்போ இது போல நம்முடைய வாழ்க்கையில நாம மெயின் கேரக்டர் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் என்பதும் வரும். இந்த வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருப்பாங்க. எப்போ வந்திருப்பாங்கன்னு தெரியாது, திடீர்னு வந்திருப்பாங்க. நிறைய மாற்றங்களை அப்படி தடால் போட நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்ணிட்டு திடீர்னு அவங்க லைஃப்ல என்ன பண்ணிருப்பாங்க, மறைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ தட் இஸ் சப்போர்ட்டிங் ரோல். அவங்களால நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நிகழ்ந்திருக்கும். நிறைய நேரங்கள் பங்குகளில் பார்த்தீங்கன்னா சில ஃபாதர்ஸ், அது அசிஸ்டண்டா இருக்கையில நிறைய ஃபாதர்ஸ் வருவாங்க, 1 இயர்ல என்ன பண்ணிடுவாங்க, மாறி போயிடுவாங்க. ஆனா அந்த 1 இயர்க்குள்ள ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்படுத்தி இருப்பார்கள். அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க நேரிடும் போது தான், ஃபாதர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் லைஃப் என்னாச்சு, மாறுச்சு, நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்துல தான் லைஃப் மாறுச்சு அப்படின்னு எவ்வளவு சொல்றதுக்கு எவ்வளவோ கதைகள் என்பது இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வரும், போகும். அதையும் நாம அதை இவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாராலும் உறுதிப்பட சொல்ல முடியாது. கூட சில நேரங்களில் அந்த சப்போர்ட்டிங் ரோலா இருந்திருக்கலாம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில. அப்போ அதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். ஜென் கற்றுக்கொள்ள விரும்பினார் ஒரு ஜப்பானிய தலைமை தளபதி. சயு மற்றும் யுதாங் என்ற 2 குருக்களிடமும் போய் நின்றார். சயு வாழ்த்தி சொன்னார், இயல்பிலேயே நீ புத்திசாலியாக தெரிகிறாய், நல்ல சீடனாக இருப்பாய். ஆனால் யுதாங் இப்படி சொல்லிவிட்டார், இந்த தலைமை தளபதியா, இவன் ஒரு அடிமுட்டாளாயிற்றே, இவனது மரம் மண்டையில் எதைத்தான் எடுத்து சொன்னாலும் ஜென்னை புரிய வைக்கவே முடியாதே. ஜென் கற்றுக்கொள்ள வந்து நின்ற அந்த தளபதியோ தன்னை ஏளனமாய் பேசிய யுதாங் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஆத்திரம் கொள்ளவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? அந்த யுதாங்கையே குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அவரும் புன்னகைத்தார். உண்மைதான், தன்னுடைய குறைகளை உற்று நோக்கி கண்டு கொள்பவர்தானே திருத்தி ஞானம் பெற வைக்க முடியும். இது இன்னொருவரின் ஞான கதை. சுயிங் ஓ என்கின்ற ஜப்பானிய குரு கதை. வெகு தொலைவிலிருந்து வந்தான் ஞானம் பெற ஒருவன். சீடனாக விரும்பினான். சுய் ஓவின் சீடனானான். 1 மாதம் தங்கி தியானம் செய், ஞானம் வரும். மாதம் 1 சென்றது, ஞானம் ஒன்றும் வரவில்லை. இன்னும் 1/2 மாதம் தியானம் செய், ஞானம் வரும். இன்னும் 1/2 மாதம் சென்றது, அந்த ஞானம் அப்படியும் வரவில்லை. மேலும் 1 வாரம் தியானம் செய், ஞானம் வரும். மேலும் 1 வாரம் போனது, வர வேண்டிய ஞானம் வரவில்லை. ஒரு சில மாதங்கள் இப்படி கடந்தே போனது. வருடங்களும் கடந்து போனது. வர வேண்டிய ஞானம் அப்படியொன்றும் வந்து தொலைவதாய் தெரியவில்லை.
சோர்வாய் போய் நின்று விட்டான் இளைஞன். இறுதியாய், கடைசியாய், கட்டங்கடைசியாய், இன்னும் 3 நாட்கள் நீ முயற்சி செய், பயிற்சி செய், ஞானம் வரும். ஒருவேளை அப்படியும் வராவிட்டால், கேட்டு நின்றவிடம் கராராய் சொல்லிவிட்டாராம் சுயிங்வோ, ஒருவேளை அப்படியும் 3 நாளில் வராவிட்டால், இதோ இந்த விஷம், குடித்து செத்து போ. அதிர்ச்சியுடன் போன அடுத்த நாளே ஞானம் பெற்றான் அவன். வாழ்வா சாவா போராட்டத்தில் ஞானம் வராமல் என்ன செய்யும்? கால பொருளாதார விரயத்தின் உச்சங்களா நீண்ட நெடிய குருத்துவ துறவர மெய்ஞான தியானங்கள் நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திய போதுதான் தெரிந்தது எதையும் தேடி அலையாததே நிம்மதி என்று. மேலான நிலையில் இருக்கும் ஒருவர் தேடுவது அவருக்குள்ளே இருக்கிறது. சாதாரண மனிதர் தேடுவது மற்றவரிடத்திலே இருக்கிறது. நினைவில் கொள் மனமே, இது லாவோசு உளவியல் தத்துவம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள், மன கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள், மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததாங்க தொலைக்காட்சி தொடர் அப்படின்னாலே சில தொடர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 எபிசோட் அதையும் தாண்டிலாம் கூட போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அப்படின்னு போனா அதுக்கான நோக்கம் அப்படின்றது அந்த டைரக்டர் வந்து வச்சு அதுக்கான பாடங்கள், அதுக்கான லெசன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீசன் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில பரிணாமங்கள், அது 5 வருடம் கழித்தோ இல்லை 10 வருடம் கழித்தோ நமக்குள்ள அந்த வாழ்க்கை அப்படின்றது மாறும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளி பருவத்தில் படிக்கும்போது அங்கே ஏதோ ஒரு வாழ்க்கை பாடங்களை கற்றிருப்போம். கல்லூரி பருவத்துக்குள்ள போயிருக்கிறப்போ அது ஒரு சீசன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சில வாழ்க்கை பாடங்களை, சில வெறுப்புகள், வெற்றி தோல்விகள் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கற்றிருந்திருப்போம். அடுத்து வேலை பார்க்கக்கூடிய பணி வாழ்வு அப்படின்னு போறப்போ அங்கே சில வெறுப்புகள், வெற்றி தோல்வி, அது ஒரு சீசன் 3 இருக்கலாம். திருமண வாழ்க்கை ஒரு சீசன் 4 இருக்கலாம். அதுக்கு அடுத்த வாழ்க்கை அப்படி நம்முடைய வாழ்க்கையும் சீசனாவே பிரிச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமாக. அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பருவமும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அமைந்திருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவடையும் வரை நாம் அந்த சீசன்ல இருந்துகிட்டே இருப்போம். அதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் சிறப்புகளை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இது மிக பிரபலமான ஒரு விவிலிய வாக்கியம். எபிரேயர் திருமடல் 13:8 சொல்கிறது. எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இந்த வாக்கியத்தை நாம் 2 பார்வைகளில் பார்க்கலாம். தியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ஆந்த்ரோபோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இறையியல் பார்வை, மானிடவியல் பார்வை, மனித பார்வை. இறையியல் பார்வையில் என்றுமே மாறாத தன்மை என்பது இறைவனுடைய இயல்பு. இறைவன் என்றுமே மாறாதவர். இறைவன் மட்டுமே என்றும் மாறாதவர். மற்ற அனைவருமே மாறக்கூடியவர்கள். எனவே தான் நாம் மூவர் கடவுள் புகழில் நாம் என்ன சொல்கிறோம்? தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எனவே இறைவன் என்றுமே மாறாதவர். அது அவரது இறைத்தன்மை, அது அவரது இறை இயல்பு. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லும்போது இயேசு மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாகவும் இருக்கிறார். எனவே இந்த வாக்கியத்தை நாம் மானிடவியல் பார்வையிலும் பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கின்ற போது மாறாத தன்மை, நிலைத்த தன்மை என்பது ஒரு ஆளுமை பண்பு, ஆளுமை சிறப்பு. ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்சி என்று சொல்கிறோம். ஒரு மனிதர் நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும். கன்சிஸ்டன்சி என்பது நல்ல ஒரு பண்பு, அது ஒரு வர்ச்சியூ. நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள், தே ஆர் கன்சிஸ்டன்ட் இன் தேர் லைஃப், இன் தேர் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். தங்களுடைய வாழ்வில் ஒரு நிலைத்த தன்மையை கொண்டிருப்பவர்கள் சிறந்த ஆளுமைகள், தலைமைகள். அவர்கள் தங்களுடைய மதிப்பீடுகளை மாற்றிக்கொள்வதில்லை, தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வதில்லை, தங்களுடைய கோட்பாடுகளை மாற்றிக்கொள்வதில்லை, தங்களுடைய உறவுகளை மாற்றிக்கொள்வதில்லை. எல்லா மனிதர்களும் மாற வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் நம்முடைய வாழ்விலும்
மாறாதவைகள் இருக்க வேண்டும், நிலையானவைகள் இருக்க வேண்டும், என்றும் மாறாதவை இருக்க வேண்டும். நல்ல மதிப்பீடுகள், அன்பு, பகிர்வு, சமத்துவம், நீதி, நேர்மை, இரக்கம், இவையெல்லாம் மிக உயர்ந்த மதிப்பீடுகள், பண்புகள், விழுமியங்கள். இவை மாறாமல் இருக்க வேண்டும், இயேசுவை போல. எனவே இயேசுவின் ஆளுமையில் அவரது இறைத்தன்மையை போற்றுகிறோம், அவருடைய மனித இயல்பையும் நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்தார். அவரை போலவே நாமும் மாறாதவர்களாக, நிலைத்த பண்பை கொண்டவர்களாக வாழ்வோமாக, வாழ முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். சீரியலிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள்ல அடுத்ததா என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அடுத்தது என்ன அப்படி பார்த்தா, எல்லா சீரியலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஹீரோக்கு கிடைக்கும். அதாவது மேபி அந்த ஹீரோயினுக்கு இடையிலும் கூட பிரச்சனை வரும், இல்லை ஹீரோ வில்லனுக்கு இடையில என்ன பண்ணுவோம், பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த கான்ஃபிளிக்ட் முட்டி மோதி ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போய் இதில் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியாம அப்படிலாம் ஒரு பீக்கான சீசன். அது குறிப்பா இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எங்க போய் உச்சத்தில் நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி தொடரும்னு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த முரண்கள் என்பது நம்முடைய குடும்பத்தினருக்கு மத்தியிலோ இல்ல வேலை செய்யக்கூடிய பணித்தளத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ எல்லாத்துலயும் வரும். ஆனா இந்த முரண்களை அப்படியே விட்டு விடாமல் அந்த அந்த தொலைக்காட்சி தொடர்களில் பார்ப்பது போல அதை உட்காந்து ஃபேஸ் பண்ணி அதுல எதிர்கொண்டு அதை பேசி சமரசத்திற்கு கொண்டு வரணுமா, பேசி சமரசத்துக்கு கொண்டு வர்றது, இல்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதிகப்படியாக நாம் மெனக்கட்டு செய்ய வேண்டிய செயல்களாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம செய்கின்ற பொழுது அந்த முரண்கள் என்பது சரி செய்யப்படும். அது சரி செய்யப்படக்கூடியது ஒரு வளர்ச்சி. அப்ப அது போல அடுத்த முறை முரண் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதை சரி செய்து கொள்ள நமக்கு ஈஸியா நம்மள ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ முரண்கள் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. உலக தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து நாம் சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வேற ஒரு கோணத்துல பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன கத்துக்கலாம்? தொலைக்காட்சி தொடர் அப்படின்றப்போ சில அந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க இல்லையா. அது அந்த கதாபாத்திரமே வந்து அது எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஐயோ என்னடா இது இப்படி வந்து மாறப்போதா, நம்ம வந்து மாட்டிக்க போறோமா, இவ்வளவு நாள் நம்ம செஞ்சது அப்படின்ற மாதிரியோ, இல்ல இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச இந்த நல்லது வந்து தெரிய வரப்போதா அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அது அவங்களுக்கே தெரியாம அந்த கதாபாத்திரத்தோட அந்த சீரியல் அப்படி போகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் நிறைய ட்விஸ்ட். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அது பெருசாவே கவனிச்சிருக்க மாட்டோம், அதை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். இன்னொன்னு அந்த ட்விஸ்ட் எதுவும் நம்ம கைகள்ல கிடையாது. அந்த தொலைக்காட்சி தொடர்களுடைய ட்விஸ்ட் டைரக்டர் கையில இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையுடைய ட்விஸ்ட் எல்லாமே வந்து கடவுளுடைய கைகள்ல தான் இருக்குது. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நாம வந்து ரொம்ப பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சிருந்தாலும் கூட இல்ல இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அது கன நேரத்தில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கடவுளுக்கு மட்டும்தான் அது வெளிச்சம். அப்போ அப்படி இருக்கல அந்த ட்விஸ்ட் மேல வரக்கூடிய ட்விஸ்ட் என்னுடைய லைஃப்லயும் வரும். ஆனா அது எதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து என்னென்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக வாழ நாம் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதோ புனித அன்னை தெரேசா இன்று நமக்கு அதுக்கு ஒரு மிக எளிதான ஆனால் முக்கியமான வழியை சுட்டி காட்டுகிறார். அவர் சொல்கிறார், the best way to show our gratitude to God and to other people is to accept everything with joy. A joyful heart is the normal result of burning with love. கடவுளுக்கும் பிறருக்கும் நன்றி செலுத்தி வாழ்வில் வரும் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதே வெற்றிக்கான மன நிம்மதிக்கான வழி. ஒருவர் அன்பு செய்தாலேயே மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டிருக்க முடியும். எனவே பாருங்கள், இவர் 2 காரியங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு ஏற்றுக்கொள்வது. இங்கே ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூற விரும்புகிறேன். அன்னை தெரேசால் ஒரு நாள் தன்னுடைய ஏழைகளுக்காக அவர்களுக்கு உணவு உடைப்பதற்காக ஒரு அரிசி கடைக்கு சென்றார். அங்கே சென்று எங்களுடைய ஏழைகளுக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்கள் என்று அவர் கேட்கும்போது அந்த கடைக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது.
தினந்தோறும் வந்து என்னை இப்படி நச்சரிக்கிறாயே என்று சொல்லி விரித்திருந்த அந்த அன்னையுடைய கரங்களிலே அவர் காரி துப்புகின்றார். அன்னை ஒன்றும் செய்யவில்லை. ஒரு கையை அப்படியே மூடி மடக்கிவிட்டு, இதை கொடுத்ததற்காக நன்றி, இப்போது என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கைகளை நீட்டி நிற்கின்றார். நண்பர்களே, பாருங்கள், கடவுளுக்கும் பிறருக்கும் எப்போது நம்மால் நன்றி செலுத்த முடியும்? வாழ்க்கையிலே வருவது அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதால். ஒரு சிறு துன்பம் வருகிறதா, அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எதிர்பாராமல் ஒன்று நடக்கிறதா, அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி என்று அந்த மனநிலையோடு வாழும்போதுதான் மகிழ்ச்சி நமக்கு கொண்டு வரும். இரண்டாவது, ஒருவர் அன்பு செய்வதாலேயே மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டிருக்க முடியும். அன்பு செய்யாத உள்ளம், அன்பினால் நிரப்பப்படாத உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்று நம் குடும்பங்களிலே அல்லது நமது இல்லங்களிலே மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கே குறைவான அன்பு இருப்பதே காரணம். எனவே ஒருவர் அன்பு செய்வதாலேயே மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டிருக்க முடியும் என்ற இந்த அன்னையினுடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு நன்றியோடு வாழுங்கள், அன்பு செய்து வாழுங்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். சீரியலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாலாம் இல்லைங்க. உண்மையாவே இது ஒரு அற்புதமான தலைப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேனே. ஏன்னா இதுக்கப்புறம் சீரியல் பார்க்குறப்போ இப்படி ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த வகையில் அடுத்ததை நம்ம என்ன கற்றுக்கப்போம்? ஸோ அடுத்ததா எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த தொலைக்காட்சி தொடர்களில் சிலர் பயங்கரமான வில்லன் ரோலாக இருப்பாங்க, ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க, எல்லாமே வந்து எதிர்நிலையாகவே என்ன பண்ணுவாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சீரியலில் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு எபிசோட்ல அவங்க சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிடும். அவங்க ரோல் அப்படியே சேஞ்ச். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருந்தாரோ அவர் வந்து அடுத்த பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வெறுத்திருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் நிறைய தொலைக்காட்சியோட நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தி திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய மாற்றம் அதுக்கு பிறகு நடந்தப்போ, இவன் இவ்வளோ நல்லவனா மாறிட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலாக அந்த மனநிலை என்ன ஆயிரும், மாறி. ஸோ இப்போ இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது, நம் வாழ்வில் திருந்துவது என்பது, இல்லை நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைப்பது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குன்னா, சில நேரத்தில் வாழ்க்கை ரொம்ப மோசமாகவே போயிட்டு இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை திருத்தி எழுதப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிசினஸ் சேஞ்ச் ஏதோ ஒன்று கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கரமான வசதியான ஒரு நிலைக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கஷ்ட காலம் தான் என் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதை மாற்றக்கூடிய சில வசந்தமான காலங்களும் நம் வாழ்வில் வரத்தான் காத்திருக்கிறது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருப்பது, நம்பிக்கையோடு எதிர்கொண்டு செல்வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருந்து நாம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பஞ்சாயத்து ராஜ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். பிரிவு 243 அதை பற்றி அதனுடைய துணை அ ஆ இ ஈ உ என்று பல பிரிவுகளில் அதை விளக்கி சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நாம் பார்க்க போவதில்லை. நாம் பங்கெடுக்கக்கூடிய சில இடங்களை மட்டும் நாம் ஆழமாக பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்று வந்து ஊராட்சி. ஊர் ஆட்சினாலே தெரியும், நம்ம இருக்கிற ஊரை ஆட்சி செய்வது, அதான் ஊராட்சி. அது வந்து இந்த பிரிவு 240 கீழ் 43 கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரையும் ஆட்சி செய்வதற்கான அமைப்பு தான் ஊராட்சி அமைப்பு. இந்த ஊராட்சி அமைப்பை பொறுத்த மட்டில் இந்த ஒவ்வொரு கிராமம் வந்து எப்படி ஒரு மாநில அரசால் அதனுடைய சட்டத்தால் நில மற்றும் அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையை வைத்து அந்த ஒரு ஊராட்சி உருவாக்கப்படுகிறது. இந்த ஊராட்சி 3 அமைப்பு. ஒன்று வந்து கிராமத்தில் இருக்கிறது, அது கிராம அளவில். இரண்டாவதாக பிளாக் அளவில், நம்ம சொன்ன மாதிரி இங்கே இருந்து அது ஒரு மண்டல அளவில். மூன்றாவதாக பார்த்தோம்னா மாவட்ட அளவில். அப்படி 3 அடுக்குகளை அது கொண்டிருக்கிறது. இந்த ஊராட்சியின் பதவியிடங்கள் அனைத்தும் வந்து நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மூலம் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஒரு ஊராட்சிக்குள்ளாடி இத்தனை வார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு சொன்னால்
அந்த வார்டில் இருக்கிற அத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பான். மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, இவங்க உறவுகள், பொண்ணு கொடுத்தது, பொண்ணு எடுத்தது, இப்படிதான் அந்த பகுதியை பார்த்தோன்னு சொன்னாலே உறவுகளால் நிரம்பி வழிகிற ஒரு பகுதி. அதுதான் நம்ம இருக்கிற இடம். அந்த இடத்திற்குள்ளால் தான் நாம் அதிகாரம் பரவலாக்கம் செய்யப்படுகிறது. எனவே இந்த ஊராட்சிக்குள்ளால அவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிற நேரடி தேர்தல் மூலம்தான் அவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் கிராம ஊராட்சி தலைவர் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா, அல்லது மறைமுக தேர்தல் வழியாக, அதாவது தெரிந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் மறைமுக தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா என்பதை அந்தந்த மாநிலம் சட்டம் ஏற்றி இது பண்ணும். ஒரு காலத்தில் நமக்கு நேரடி தேர்தல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மறைமுக தேர்தலாக மாறி போச்சுது இப்போ அதுக்கும். ஆனால் மற்ற மண்டல அளவில், மாவட்ட அளவில் உள்ளவங்க அதற்கென தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமிருந்து மறைமுக தேர்தல் வழியாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி பிரிவு 243 விலாவாரியாக சொல்லுகிறது. எனவே இது ஒவ்வொரு வார்டும் அதற்கான தேர்தலை சந்திக்கிறது. அதன் வழியாக அவர்கள் வார்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த வார்டில் இருந்து வருகிற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த கிராமத்தை ஆட்சி செய்வதற்கான தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா கிராமமும் காந்தி கனவு கண்டது போல ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமாக, ஒரு சோசியலிச பொருளாதாரம், அதாவது எல்லாரும் பெரிய ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்கான ஒரு சமூகமாக, தங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட்ட ஒரு கிராமமாக, இயற்கையை பேணி பாதுகாக்கிற ஒரு சமூகமாக, மக்களாட்சியினுடைய நல்ல தன்மைகள் வேர்பிடிக்கிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாரம் அந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு என்னென்ன அவங்க செய்யணும் அப்படிங்கிறத அந்த கடமைகளெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பகுதியில் இருக்குது. ஆனால் இன்னும் நாம் ஒருவேளை இவையெல்லாம் நிறைவேறாமல் இன்னும் நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு சமூகம் சரியில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கோ தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கே தவறு நடக்கும்னு சொன்னால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், நாம் இன்னும் பங்கேற்பாளராக மாறவில்லை, ஈடுபடவில்லை, எங்கோ மூலையில் உட்கார்ந்து குறை சொல்லுகிற வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோங்க தான் பொருள். அல்லது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கிறோம் என்பது பொருள். இது ரெண்டும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தாது. அப்படின்னு சொன்னால் நம்ம மோட்சத்துக்கு போகிறதெல்லாம் மறந்துட வேண்டியதான். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுக்கும். ஜெபம் பண்ணுறது எவ்வளவு அவசியம், அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளை நேசிப்பதும், அதுபோல அந்த பகுதியை அதிகாரப்படுத்துவது நம்முடைய கையில் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக செயல்பட சிறப்பான பஞ்சாயத்துக்களை உருவாக்கங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் உலக தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததான் என்ன? தொலைக்காட்சி தொடர் பார்க்குறவங்களுக்குலாம் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது தெரியும், உங்களுக்கு தொலைக்காட்சி தொடர் பார்க்குற போது உங்களுக்கு என்ன பெருசாக சிரமம் அப்படின்னா, நடுவில் ஏமா அந்த பிரேக் போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரேக், அந்த தொலைக்காட்சி தொடர் அப்படின்னாலே ஒரு இது போனதுக்கப்புறம் அந்த பிரேக் அப்படின்றது ஒன்று வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தோண்டு போய் இல்லை ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழலை தாண்டி அப்படின்னு லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது நல்லது. எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தொலைக்காட்சி தொடர்கள் முடிஞ்ச உடனே கார்டு போடுவாங்க. நம்முடைய தொலைக்காட்சியில் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, இதை எழுதி அனுப்புங்க அப்படின்னா என்ன பண்றோம், சொல்றோம் வந்து அந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் என்ன பண்றோம், பகிர்ந்து கொள்கிறோம். அதுபோல ஒரு தொலைக்காட்சி தொடர் முடிஞ்ச உடனே இப்படி ஒரு டைட்டில் ஒரு கார்டு போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இந்த தொடரை குறித்த விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. உடனே ஒருத்தர் எழுதி அனுப்புனாராம், நீங்க போட்ட விளம்பரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இடையில நாடகத்தை போட்டு விளம்பரத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது போலவும் சில நேரங்களில் வாழ்க்கையில மாறி மாறி நடக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, வெண்டைக்காய் சாகுபடி. ஆக்சுவலாக வெண்டைக்காய் அப்படிங்கிறது பல்வேறு உபயோகங்களுக்காக போகிற ஒரு முக்கியமான தாவர பயிராக இருந்தாலும், இந்த காலத்தில் நமக்கு உதாரணத்துக்குங்க மழைக்காலம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய பனிக்காலத்தில் அதிகமான தேவையும் அதிகமான விலையும் கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு முக்கியமான தாவரம்ங்க. அதனால் அதுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம வளர்த்தோம்னா மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும்.
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காயோட தன்மையை பார்த்தா அந்த நுனியை உடைப்பாங்க இல்லைங்களா? அப்போ நுனியை உடைக்கிறாங்கன்னா உடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி நம்ம பயிரை கொண்டு வந்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். இவ்வளோதான் சுருக்கம். சரிங்களா? முத்தக்கூடாது, பார்க்க அழகாக இருக்கணும், நேராக இருக்கணும், உடைச்சா உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 2 விஷயந்தான். ஒன்று, தலைச்சத்து நிறைய உருவாகிறதுக்கு மணிச்சத்து வேணும். உடம்பு நல்லா கட்டமைப்பாக வர்றதுக்கு தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் முக்கியம். அது எந்த விதத்துலையும் வளையாமல் இருக்கிறதுக்கு போரான் சத்து முக்கியம். அது எளிமையாக எல்லா புழு பூச்சிகளால் கடிக்கக்கூடிய பயிர் அப்படிங்கிறனால அது பண்ணாமல் இருக்கிறதுக்கான புழுப்பூச்சிகளுக்கு எதிரான திரவங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேருந்து பூச்சி விரட்டி திரவம் ஒரு தடவைக்கு ஒரு தடவை அப்படி தெளிச்சுக்கலாம். நம்மகிட்ட என்ன பூச்சி விரட்டி திரவம் இருக்கோ 1ஆவது நாள் 15ஆவது நாள் அப்படி நம்ம தெளிச்சுக்கிட்டு வரலாம். இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, 100 லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூடோமோனஸ் 1 கிலோ சூடோமோனஸ் கலந்துக்கலாம், அல்லது 2 கிலோ சூடோமோனஸ் கலந்துக்கலாம். அது கூட பஞ்சகாவியா 2 லிட்ரு, ஹியூமிக் அமிலமும் கடல் பாசி உரமும் 1/2 லிட்ரு, சோலுபார் 200 மில்லி, அப்சா 60 மில்லி இது கலந்து, இது கூட பஞ்சகாவியா 2 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். இதை ஒரு சீரான இடைவெளியில் தெளிச்சுக்கிட்டே வரலாம். இப்படி தெளிச்சுட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எந்த இடத்துல நம்ம வெண்டைக்காயில் தப்பு பண்ணுறாங்கன்னா, அதை உடைக்கும்போது ஒரு முத்தலாகி உடைக்கக்கூடாது. எது நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை உடைக்க வேண்டிய டைம் அப்படின்னா, எப்படியாவது அதை உடைச்சிடணும். நீங்கள் உடைக்காமல் விட்டிங்கன்னா அது முத்திடும். அது ரொம்ப வேகமாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களும் அந்த மாதிரி. இப்போ போரான்லாம் கொடுத்தீங்கன்னா, சோலுபாருங்கிற போரான் பவுடர் கொடுக்குறீங்கன்னா, அது வேகமாக செல்லுக்குள்ளே வேலை செஞ்சு வேகமான வளர்ச்சியை கொண்டு வரும். அப்போ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா தினசரி உடைக்கிற மாதிரி அமைப்பு கூட இருக்கும், அந்த ரகம் பொறுத்து. அப்போ அது உடைக்கணும்னா உடச்சி தான் ஆகணும். உடைக்காமல் விட்டோம்னா முத்திடும். முத்துறப்போ தான் நமக்கு எல்லா விதமான தொல்லைகள் வர்றது 1. 2வது நுனிக்கில்றது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பண்ணணுங்க 2. 3வது தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுக்கிறது. கீழே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அதை வெட்டி எடுக்கலாம். அப்படி செய்கிறப்ப நமக்கு முறையான காய்கள் உருவாகிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணலாம். சரியான இடைவெளியும் வைக்கணுங்க. ரொம்ப அதிகமான இடைவெளியும் வைக்க வேண்டியதில்லை, குறைவான இடைவெளியும் வைக்க. ரொம்ப நெருக்கி வச்சாலும் நமக்கு லாபம் வராதுங்க, முத்தி போயிடும். ஒரு 2 அடிக்கு 2 அடி அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நெருக்கி வச்சோம்னா காய் முத்தி போயிடுதுங்க. அது அந்த கவனம் வச்சுக்கோங்க. தரைவெளியில் இந்த சாணப்பாசி கரைசல்னு ஒன்று இருக்குது. அந்த சாணப்பாசி கரைசல் வாங்கி 200 லிட்டரில் கலந்து தரைவெளி கொடுக்கலாம், தெளித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு அது தலைச்சத்து மணிச்சத்து 2ம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால சாணப்பாசி கரைசல் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஒருத்தர் இலவசமாகவே கொடுக்குறாரு. வெளியில் மற்றவங்களும் வச்சுருக்காங்க. அதை நீங்களே அந்த தொழில்நுட்பத்தில் தயார் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ 1 லிட்டர் அவர்கிட்ட வாங்குறீங்கன்னா 200 லிட்டரில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 10 நாள் கழித்து பார்த்தா 200 லிட்டர் தாய் திரவமே உங்களுக்கு உருவாகிருக்கும். அப்போ அந்த 200 லிட்டர்லேருந்து எடுத்து 40 லிட்டர் எடுத்து கலந்து தரைவெளி கொடுக்கலாம், தெளித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்கிறது பொதுவாக வெண்டைக்காய் விவசாயத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. நல்ல தரமான ரகம் எது, உங்கள் பகுதிக்கு எது நல்ல வெற்றிகரமான ரகம், 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் அப்படி இருக்க மாதிரி நல்ல நீளமான ரகமாக பார்த்து நீங்கள் பண்ணால் நல்லது. வளையாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த போரான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கவனத்தோடு செய்யுங்க. வேறு எதுவும் கூடுதல் தகவல் வேணும்னா இந்த நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததா நம்ம சீரியல்ல இருந்து என்ன பார்க்கறதுக்கு போறோம்? ஸோ என்ன அப்படின்னா, மறைக்கல்வி கிளாஸ் நடந்துட்டு இருந்த டைம்ல ஆசிரியர் குழந்தைசாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர், அவங்களுக்கு நாங்கள் 5ஆம் 6 படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த சீரியல்லாம் பயங்கர, அதுதான் அப்போ ரொம்ப எல்லா தொலைக்காட்சி தொடர்களும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப்லாம் இப்போ பெரிய லெவலில் கிடையாது இல்லையா? அப்போ அவர் கேட்குறப்போ ஒரு தொலைக்காட்சி சீரியல் அந்த டைம் ஏதோ ஒரு சீரியல் போயிட்டு இருந்துச்சு. அதில் யாராக இருக்க விருப்ப போறீங்க மாதிரி ஒரு மறைக்கல்வி கிளாஸ்ல திடீர்னு இந்த டிவியை பற்றி ஒரு கான்செப்ட் போச்சு. அப்போ அவர் கேட்ட உடனே ஃப்ரெண்டு ஒருத்தர் வில்லன் ரோலை சொன்னார்.
ஏன் வில்ல சாரி அது திரைப்படம், ஆக்சுவலாக அது தொலைக்காட்சி தொடர்களே திரைப்படத்தை பற்றி பேசினார். திரைப்படத்தை பற்றி பேசினா இந்த திரைப்படத்தில் வில்லன் ரோலை வந்து எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை மாதிரி இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மற்ற எல்லாருமே யூஸ்வலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒரு திரைப்படம் எடுத்தால் நம்ம ஹீரோவாக இருக்கத்தான் விருப்பப்படுவோம், ஹீரோயினாக இருக்கத்தான் விருப்பப்படுவோம். அவன் வில்லனோடனே ரொம்ப ஷாக் ஆகி ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த படத்தில் ஹீரோ ஆரம்பத்துல இருந்து அடி மேலே அடி வாங்கி கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸில் தான் அவன் நல்லா வரான். ஆனால் வில்லன் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாகவே நல்லா இருந்துட்டு கிளைமேக்ஸில் அவன் திருந்தவும் செஞ்சிடறான். அப்போ அப்படிங்களா அந்த வில்லன் ரோல் தான் சார் நல்ல ரோல். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தொலைக்காட்சி தொடராக இருக்கலாம், இல்லை திரைப்படங்களாக இருக்கலாம், அந்த வாழ்வின் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டிலும் வில்லன் கிட்ட இருந்தா. ஏன்னா அவருடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவர் தவறாக இருப்பதனால் அவர் எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது என்னைக்குமே அதில் அந்த சிக்கலில் மாட்டிக்காம இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் மாட்டிக்கொள்கின்ற பொழுது ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும், இல்லை அங்கே ஒரு மனமாற்றத்தை பெற வேண்டும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அங்கே நடக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பது யாராக இருப்பாங்கன்னா வில்லன். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில மோசமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவரிடமிருந்து நம்ம வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா இவரை போல் நான் இருக்க கூடாது, இவரை போல் தவறுகளை நான் செய்ய கூடாது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே பயன்பாட்டுக்குரியவர்கள், கடவுளால் படைக்கப்பட்டுள்ளவர், பயனுள்ளவர்கள். அப்போ ஒவ்வொருத்தரிடமிருந்தும் ஒவ்வொரு பாடத்தை எப்படி இருக்கணுங்கிறத ஒருத்தர் இருந்து கத்துக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத ஒருத்தர் இருந்து கத்துக்கலாம். அதை இந்த தொடர்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். டயபெட்டிக்கு இன்னைக்கு வந்துருச்சு, சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதி. இப்போ ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல புரோட்டீன் எடுக்கணும், நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், மனசையும் அமைதியாக வச்சுக்கணும். அப்போ மெடிடேஷன், ப்ரீத்திங், ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இது காமனாக சொல்கிறது. இந்த ஈவினிங் வந்து டீ சாப்பிட்றேன், அப்புறம் மார்னிங் வந்து 11 o'clock டீ பிஸ்கெட் சாப்பிட்றேன். டயபெட்டிக்ங்க 2 பிஸ்கெட் சாப்பிட்டோமா சாப்பிட்றேங்க, ஒரு சின்ன கப் டீங்க 2 பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்கிறது காமனாக இருக்குது. இதை தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்குங்க. அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூப் சாப்பிடலாம், எல்லா வெஜிடபிள் கீரைலாம் போட்டு நல்ல ஃபைபர் ரிச்சு ஃபுட்டு, வெயிட்டும் போடாது, சுகரும் இன்க்ரீஸ் ஆகாது, மலச்சிக்கலும் இருக்காது, ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. எங்க கருத்து பிடிச்சா எடுத்துக்கோங்க, கையில் இருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பார்த்தோன்னா சுண்டல் பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது டயபெட்டிக்காக இருக்கலாம், நான் டயபெட்டிக்காக இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு சுண்டல் சாப்பிட்டா வாயு பண்ணுது, வயிறு உபசம் ஆகுது அப்படின்பாங்க. அதை முளைக்கட்டிய பயிராக நீங்க முளைக்க வச்சுட்டு அதை நீங்க சுண்டல் பண்ணுங்க, இந்த பிரச்சனை வராது. அதோட கூட அதுல வெங்காயம், கடுகு, உளுத்து எல்லாம் போட்டு தாளிச்சு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் கேரட் துருவல், அப்படி மிக்ஸ்டு. இப்போ பீச்லலாம் போனால் உங்களுக்கு மசாலா சுண்டல் கொடுக்குறாங்க பாருங்க, ஞாபகத்துக்கு சொல்லி அது வீட்டையே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும், வயிறு உபசம், அஜீரணம் பிரச்சனை இருக்காது, வாயு தொல்லை இருக்காது. அதனால முளைக்கட்டிய பயிர்கள்ல சுண்டல் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஆம்லெட் கூட சாப்பிடலாம். ஈவினிங் வந்து ஆம்லெட்ல நீங்க வெங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு, இந்த இது இருக்கு இல்லையா, சுக்கனின்னு சொல்லுவாங்க, சுச்சினின்னு சொல்லுவாங்க, குக்கும்பர் போல கிரீன் அண்டு எல்லோ கலர்ல இருக்கு, அதை நீங்க துருவி போட்டு பண்ணீங்கன்னா நல்ல ஈஸி டைஜஷன். ஒரு எக்கு அந்த சுச்சினி துருவல் கொஞ்சம் போட்டு ஆனியன்லாம் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டபுள் ட்ரிபிள் ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி ஃபில்லிங் இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதனால் ஆம்லெட் கூட எடுத்துக்கலாம் ஈவினிங்கில். பிஸ்கெட்டுக்கு பதில் ஆம்லெட்டு நல்லது. இன்னொரு நாள் என்ன பண்ணுங்க, நட்ஸு, சீட்ஸு, இதெல்லாம் ஏன் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, புரோட்டீனும் இருக்கும், ஃபைபரும் இருக்கும், அயனும் சேர்ந்து வரும். அதனால தான் உங்களை அதை நாங்கள் எடுக்க சொல்கிறோம். மேலும் டே டைம், இப்போ மார்னிங் 11 o'clockன்னு வச்சுங்க, சோயாவில் செஞ்ச சுண்டல் செய்யலாம். சோயாவை கூட ஊற வச்சு முளைக்கட்டி அதில் நீங்கள் சாப்பிடலாம். ஈவினிங் சாப்பிட்டா
அந்த சோயாவில் இருக்கிறதுலே ரிச் புரோட்டீன் இருக்குது. சிலருக்கு டைஜஷன் ஆகாது. அதனால சோயா ஆல்வேஸ் குக் பண்ணி சாப்பிடணும். அதுலேயும் டே டைம் எடுக்க, ஈவினிங் அண்ட் நைட் டைம் சோயாவை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு மசாலா பப்பட் விற்கிது இல்லையா? நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நெருப்பில் சுட்டு எடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ், ஆனியன், கேரட்டு, எல்லா காய்கள் போட்டு மசாலா பப்பட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, அதில் நல்ல ஈஸியாக டைஜஷன் இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு, அதே சமயம் உங்களுக்கு டயபெட்டிக்கு ரொம்ப குட்டான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு விலையும் மலிவு, நல்ல ரிச் புரோட்டீன், நல்ல ஃபைபர் உள்ள உணவுகளை டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. மேலும் டயட் பேஷண்ட் வரும்போது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஒரு பக்கம் லிஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ கீரைகள் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். கீரைகளில் புரோட்டீன் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அயன் மிகுதி. அதே போல் உங்களுக்கு காய்கறிகள், பீன்ஸு, முருங்கை, இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் கூட அயனும் சேர்ந்து இருக்கு. புரோட்டீன் ஒரு பக்கம் கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு அயன் நல்லா இருக்கிறதுனால நட்ஸும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். முந்திரி, பாதாம், சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, இதெல்லாம் கூட உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் தானேன்னா வெரைட்டியாக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடும்போது ரொம்ப சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இதெல்லாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவு கூறுறோம். அதனால் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்துங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் உலக தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் ஃபைனலாக என்ன? பல தொலைக்காட்சி தொடர் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குமானா போயிட்டே இருக்காது. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. என்னதான் அது முடிந்தாலும் அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள எப்போ எத்தனை வருஷம் கேட்டாலும் நம்ம இப்பவும் சொல்லுவோம், ஃபேவரட்டான ஏதாவது சீரியல் இருக்கானா? ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சில கேரக்டர்ஸ் மனசுக்குள்ள போயிருக்கும், அதுக்கு ஏற்படுத்திய தாக்கமும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பேர் நம்ம கடந்து வந்திருப்போம், ஆனா அவங்க ஏற்படுத்திய தாக்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும், மாறாது. சோ இதை நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம். நிச்சயமாக அப்படி தாக்கம் நம்முடைய மனதில் இருக்கின்ற பொழுது நாமும் பிறருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராக இருக்கலாம். அப்ப நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்க வேண்டும். அதையும் கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள் உலக தொலைக்காட்சி தினத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து கூட இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்காரு. கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஆகாஷ் ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். KGF-ஐ சேர்ந்த வினித் அஷான் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூரை சேர்ந்த பிரதீப் குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா மேரி ஜோஸ்பின், மனைவி ஹெலன் பிரதீப், மகன் எல்வின் பிரதீப், பியூலா டேவிட், ஸ்ரீதேவி, ஜோபியன், ஜூட், வெற்றி செல்வம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:11. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்லவற்றை கற்றுக்கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடல் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.